ஹலோ மக்களே, நம்ம மிஸ் வெல்கம் டு இன்ஸ்டாகிராம், வெல்கம் டு அனதர் வீடியோ. எனக்கு உங்களெல்லாம் நினச்சா சிரிப்பாக இருக்கியா? ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, படிக்கிறீங்க, கொஞ்சமாவது அறிவுன்னு கொஞ்சம் இருக்குது, அது யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? சரி, அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தானே நாங்கள் உங்களுக்கு பாடம் எடுக்கிற அனுபவத்தில் நாங்களாம் எங்களுக்கெல்லாம் எத்தனை அனுபவம் பார்த்துருப்போம். அதை வச்சு தானே உங்களுக்குலாம் சொல்கிறோம். இவங்க பின்னாடியெல்லாம் போகாதீங்க, இவங்க கடைசியில் உங்களை நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு. எவனாவது கேட்டிங்களா? டெல்லியில் அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸை காக்ரோச் வேதா பார்ட்டி நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போல, அவங்களோட கோரிக்கை என்னவோ அது நடந்துருச்சு, போயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கும் இந்த போராட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தேவையில்லாமல் இந்த திருட்டு திமுக காரங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் இறங்காதீங்களா இறங்காதீங்களான்னு தலா பாடாக அடிச்சுக்கிட்டு வீடியோ போட்டேன். எவனாவது கேட்டீங்க? எவனும் கேட்கல. இதா எப்படி உங்களை புலம்ப விட்டுருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனால் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இந்த திமுக காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரியுதுல ஒரு கூட்டம், இந்த கிட்னி திருடி ஜூலிலாம், அதெல்லாம் ஓட விட்டாங்க. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையான போராட்டம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ எண்டு முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பசங்க ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஹைப் இருங்க, அதெல்லாம் தட்டி விடுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், லிங்க்லாம் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிங்க. வாங்க உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த போராட்டத்துக்கு தமிழக முதல்வர் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அக்யூசேஷன் வச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஜனநாயகம் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணலாமா, இப்போ அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆனால் இந்த போராட்டம் ஆரம்பித்த நாள்லேருந்து எத்தனையோ படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் போய் உட்காந்து தேட்டரில் பார்க்க தான் செஞ்சீங்க. அந்த படங்களுக்கெல்லாம் வந்து ரிவ்யூலாம் பண்ணியிருக்காங்க. இந்த சாட்டை போன்ற மஞ்சப்பொடி மாமா பையன்லாம் அப்போல்லாம் எவனுக்கும் தெரியல. ஆனால் உங்களுக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனது மட்டும்தான் பற்றிக்கிச்சு. அதுதான் உங்களுக்கு வைத்த வெளி. அவங்கள அதை போய் பார்க்குறவங்க உங்களுக்கு ஜோக்கர்ஸ். இன்றைக்கி நீங்கள் தான்டா ஜோக்கர்ஸு. டேய் ஜோக்கர்ஸ், முட்டா பசங்களா, உங்களை தாண்டா ஜோக்கர் ஆக்கியிருக்காங்க. நடு ரோட்டில் திரிய விட்டுருக்காங்க இவங்கள. சரி, நடு ரோட்டில் திரிய விடுறதுக்கு முன்னாடி உங்களை ஒருத்தவங்களை ஜோக்கர் ஆக்கணும்னு நினச்சி அட்லீஸ்ட் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணீங்க பாருங்க. அதுக்கு முதல்ல உங்களை பாராட்டிக்கிறேன், அப்புறமா உங்களை வச்சு செய்கிறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. A few moments later. கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டா சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். எஸ், இந்த திருட்டு கும்பலில் இருக்கக்கூடிய இந்த கிட்னி திருடியெல்லாம் ஓட விட்டீங்கல்ல, இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகள். அட்லீஸ்ட் லாஸ்ட்டில் இது வந்து ஒரு மாணவர்கள் போராட்டம், இதில் வந்து அரசியலை கலக்க வேண்டாம், அரசியல்வாதிகளை உள்ள புகுத்த வேண்டாம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பாராட்டுகள். ஆனால் இதை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டமாகவே நீங்கள் நடத்திருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு வெற்றிப்படியாக தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய போராட்டமாக அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்துருக்கணும். டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் பண்ணானா அவன் என்ன கோரிக்கை வச்சான்? நீட்டு பேனுலாம் அவன் வைக்கலை, புரியுதுங்களா? அவன் வச்சது இந்த நீட்டில் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிருக்கு, அந்த லீக்குக்கான பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் அப்படின்ற அந்த கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும். அது அவங்களோட முதல் கோரிக்கை. அதுக்கப்புறம் இந்த நீட்டில் ரீஃபார்மேஷன் பண்ணணும், அதை வந்து கொஞ்சம் நடைமுறைகள் வந்து சரியாக செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் கோரிக்கை வச்சாங்களே ஒழிய நீட்டை பேன் பண்ண சொல்லி அவன் போராடவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க? முட்டாள்தனமா நீட் பேன் பண்ணுங்க, நீட்டை பேன் பண்ணுங்க, நீட்டை பேன் பண்ணுங்க. இந்த நீட் பேன் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, போராட இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அப்படி இப்படின்னு 1008 விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் போராட்டம் எங்கே பண்ணீங்க? கம்யூனிஸ்ட் பார்ட்டியா? ஆமாம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, காங்கிரஸ் பார்ட்டி, இவங்களாம் வச்சுருக்க இடங்களில் தானே பண்ணீங்க. இந்த இடங்களில் இந்த பார்ட்டிலாம் இப்போ யாரோட கூட்டணியில் இருக்க? தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தோட. ஒருவேளை முதலமைச்சர் நீங்கள் இதை இடமெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த கூட்டணி குச்சிகள் கொடுத்துருப்பாங்களா? அப்படி அவர் சொல்லியிருந்தா தான் உங்களுடைய போராட்டத்துக்கு முதல்வர் சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம்.
உங்களுக்கு இடம் கொடுக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் அங்கே போராட்டம் பண்ணுறீங்க. அந்த போராட்டத்தில் இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் வந்து உங்களை பார்க்க வர்றாரு. ஒரு அமைச்சருக்கு மரியாதை கொடுத்தீங்களா? மரியாதை கொடுத்தீங்களாடா? என்ன பண்ணியிருக்கீங்க பாருங்க. அவரை வந்து ஓட விட்டுட்டீங்க, அவரை துரத்தி விட்டுட்டீங்கன்னு பெருமை பீத்தல் வேற உங்களுக்கு. பெருமை பீத்தல். ஒரு அமைச்சர் என்னதான் இருந்தாலும் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ வந்திருக்காருல்ல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தானே வந்திருக்காரு. என்ன சொல்றாரு? மாணவர்களுக்கான போராட்டத்துக்கு நாங்கள் முழுமாக சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இதில் எந்த அரசியல்வாதிகளும் எந்த அரசியல் விஷயங்களும் இதில் புகுத்தக்கூடாது, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு. இதைத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மாணவர்களாக இருக்க நீங்கள் கண்ட கண்ட நடிகர்கள், கண்ட கண்ட இயக்குனர்கள், கண்ட கண்ட பரதேசிகளை உள்ளே சேர்க்காதீர்கள் அப்படின்னு சொன்னேன். எவனாவது கேட்டிங்களா? கண்ட கண்ட நாய் படம் எடுக்கிறன்ற பேரில் ஜாதி கலவரத்தில் உண்டு பண்ணுற அந்த ரஞ்சித் பரதேசி, அப்புறம் வந்து கஞ்சா விற்கிற அமீர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி பேசக்கூடிய வெற்றிமாறன், வேற யார்? இன்னும் ஏகப்பட்ட இயக்குனர்கள்லாம் இருக்கீங்க. அந்த மாரி செல்வராஜ் போன்றவெல்லாம், இவனெல்லாம் உள்ளே வச்சு பேச விட்டீங்களே. இவங்கெல்லாம் யார்? திமுகவுக்கு புழுக்க வேலை பார்க்குறவங்க. திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் கழுவி விடுறவங்க. இவங்க பேச்சை கேட்டு இவங்க பின்னாடி போனீங்கல்ல. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாங்களா? என்னாச்சு நான் ஏன் சொல்லணும்? ஒருத்தன் புலம்புறான் பாருங்க, அதை கொஞ்சம் பாருங்களேன். தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நம்பினதுக்கு தப்பு பண்றாங்க. இங்க அவங்க ஆரம்பிக்க வந்தது பேன் நீட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா காக்ரோச் ஜனதா பார்ட்டி பேன் நீட் சொல்லிட்டு இப்ப போராட்டத்தை முடிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க நம்பி வந்த ஸ்டூடெண்ட்டை அம்போன்னு விட்டு போறாங்க. இது எந்த வகையில நியாயம்? இது தவறு, இது ரொம்ப தப்பு. நான் இவங்களை நம்பதுக்கு சரி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன கருமன்னு சொல்றது புரியல எனக்கு. என்னன்னா அப்ப நம்ம தமிழ்நாடு கரெக்டாக தானே இருந்திருக்கோம். இந்த போராட்டம் வந்து வீணானதுன்றத தமிழ்நாடு அப்படியே டிசைட் பண்ணிச்சு தானே. இப்ப நான் ஷேமா ஃபீல் பண்றேன். இது சரியில்லையா? என்ன சரியில்லை? என்ன சரியில்லை? கொஞ்சமாவது யோசிக்கணும். விஜய் அவர்கள் என்னைக்காவது நீட்டை ஒழிப்பேன்னு தன்னுடைய வாயிலிருந்து சொல்லியிருக்காரா? கட்சியில் தலைவராக இருக்கும் போதும் சரி, இல்லை இன்னைக்கு முதல்வராக இருக்கும்போதும் சரி. ஏன்னா எது சாத்தியப்படாதோ அந்த விஷயத்தை நான் வாக்குறுதியாக கொடுக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு முதலமைச்சர் நினைச்சாலும் நிறுத்த முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. போராட்டங்கள் பண்ணால் உடனே நீட்டை பேன் பண்ணிடுவாங்களா? இதே நீட்டுக்கு அவங்க போராட்டத்தை டெல்லியில் பேன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த போராட்டத்தை எப்படி அரசாங்கம் கலைக்கணும்னு தெரிஞ்சிருக்கும், கலைச்சிருக்கும். முதல்ல இந்த போராட்டத்தை அப்படி அதுக்கு ஒத்துக்கவே விட மாட்டாங்க. ஏன்னா இந்த நீட்டை ஆரம்பித்ததே காங்கிரஸ் 2010. அப்புறம் எப்படி நீட்டை வந்து பேன் பண்ண சொல்லி காங்கிரஸ் போராடும்? ஸோ போராடாது. இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இந்த நீட்டை திருப்பி ஆரம்பித்தது யார்? பிஜேபி. அப்போ இங்கே 2 கட்சிகளுக்குமே நீட்டு வேணும். அந்த 2 கட்சிகளுக்கும் நீட் இல்லாமல் கிடையாது. நீட்டு வேண்டான்னு சொல்ல வைங்க. ஆனால் இந்த நீட்டை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும். அப்போ அந்த அரசியலுக்கு என்ன? லீக் ஆயிடுச்சு. லீக் ஆனதுக்கு என்ன? அந்த மத்திய அமைச்சர் விலகணும். பதவி விலகிட்டார், முடிஞ்சு போச்சு. இந்த இன்றைக்கி வேறு ஒரு மத்திய அமைச்சர் வந்துட்டார். என்னாச்சு? போராட்டத்தை விட்டுட்டீங்க, ஜெயிச்சிட்டோம். எப்பா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மினிஸ்டர் பதவி வேலை வச்சுட்டு பெரிய விஷயம் இல்லை. அட அறிவெட்ட முட்டா பசங்களா, மினிஸ்டர் பதவி விலகிறது இங்கே முக்கியம் கிடையாதா? சிஸ்டம் சரியாகணும். அந்த மினிஸ்டர் போயிட்டாருன்னா இந்த மினிஸ்டர் வந்தால் எல்லாம் சரியாயிருமா? இல்லை மினிஸ்டர் கீழே வேலை பார்க்குறவன் எவனோ ஒருத்தன் பேப்பரை லீக் பண்ணியிருப்பான். அப்போ அவனை என்ன பண்ணுவ நீ? அவன் யார் என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அப்போ அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது பார். ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கொஸ்டின் பேப்பர் மாணவர்கிட்ட போய் சேரதா இருக்கட்டும், இதுக்கு இடையில இந்த ட்ராவலிங்கில் இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தியா, இதை சரி பண்ணணும். இதை யார் சரி பண்ணுவா? இதை நம்ம தான் சரி பண்ணணும். ஏன்னா நம்ம தான் மக்களாக இருந்து எல்லா வேலையும் பார்க்குறோம். அப்போ நம்ம தான் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறோம். எவனோ ஒருத்தன் காசுக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், அவ்வளோதான். இதனால் இதில் வந்து காசு வந்து மினிஸ்டருக்கு போயிருமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தோடைய அடிநாதம் என்ன அப்படின்றத பார்க்கணும். பேஸ் எங்கே இருக்குது, எதில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து நீங்கள் அப்படியே நூல் பிடிச்சி வந்தால் தான் இந்த போராட்டம் உண்மையான மக்களுக்கான போராட்டமா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸுக்கான போராட்டமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் அதனால தான் உங்ககிட்ட பல வாட்டி உதாரணம் காமிச்சேன். ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு. ஏன்? அது தன் ஆர்வமாக உள்ளே இருந்து வர்றது. தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாடுகள், காளை மாடுகள், எப்படி சொல்கிறது, நம்ம ஜல்லிக்கட்டு மாடுகள்,
அதோடைய அந்த ஜல்லிக்கட்டோட மாட்டோடைய ஒரு அழிவு வருது அப்படின்றத அழிக்கிறாங்க. அது அந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒன்று ஸ்டாப் பண்ணும்போது கலாச்சாரம் போகுது, அந்த மாட்டோடைய ஒரு வம்சமே போகுது அப்படின்ற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்களாக வந்து போராட ஆரம்பித்தாங்க. அதான் சொன்னேன், 5 நாள் 6 நாள் மெரினா பீச்சில் போராடும் போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னைக்கு இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்களோ அன்னையிலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நான் சொன்னேன். அதே தான் இங்கேயும். இங்கேயும் இந்த திமுக காரங்களாம் உள்ளே வர நடிகர்கள் உள்ளே வர உங்களை மைண்ட் வாஷ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டுன்ற அந்த போராட்டத்தை விட்டுவிட்டு முழுக்க விஜய் அவர்களை எதிர்ப்பு, விஜய் எதிர்ப்பு, ஜனநாயக படம் எதிர்ப்பு. அதில் ஃபோக்கஸ் பண்ணி போனீங்களா? கடைசியில் இப்போ என்னாச்சு? நடு ரோட்டில் நிற்க விட்டு போயிட்டாங்களா? ஒரு விஷயத்த சொல்கிறேன் பசங்களை, நீங்கள் நல்லா கேட்டுங்க. இன்றைக்கி நீங்கள் படிக்கிற பசங்க எல்லா இடத்துலையுமே ஜென்சி கிட்ஸ் தான் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நேபாள் எடுத்துக்கலாம், ஸ்ரீலங்காவை எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து வேற என்ன கண்ட்ரி, பங்களாதேஷ் எடுத்துக்கலாம். இப்படி பல நாடுகளில் இளைஞர்கள் இறங்கி தான் அந்த நாட்டுடைய தலையெழுத்தை இப்போ மாற்றிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் இந்தியாவில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மென்டாலிட்டியில் ஆட்கள் இருப்பாங்க, அதோட புரிதல் இருக்குது. இதில் உண்மையாலுமே தமிழர்கள் தான் கொஞ்சம் அறிவாளிகள் அப்படின்றது தமிழர்களாகிய நமக்கு தெரியுதோ இல்லையோ வடக்கனுக்கு நல்லாவே தெரியும், மற்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது இடப்படுத்து பிடிச்சிட மாட்டோமான்னு ஒருத்தனும் ஏங்கிட்டு திரிகிறாங்க. ஏன்னா இல்லைன்னா ஒரு 50 வருஷம் இப்படி திருடிட்டு திராவிட கட்சிகள் மட்டுமே ஆண்டுகிட்டு இருந்த அந்த தமிழ்நாட்டில் இப்படின்றதுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது. எந்த ஸ்டேட்லேயே அது நடக்குமா? நடக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி மிராக்கல்லாம் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழருக்கு தெரியும் எவனை எப்போ தூக்கி போடணும், எவனை நம்ம பக்கத்தில் எப்போ வச்சுக்கணும் அப்படின்னு. அதனால தான் தமிழ்நாட்டில் இன்னை வரைக்கும் எந்த ஒரு மதவாத கட்சியும் உள்ளே நுழையாமல் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி உள்ளே வந்தாலுமே அடுத்தவனை அண்டி தான் இருக்கிறாங்க. ஸோ எந்த நேஷனல் பார்ட்டியுமே தமிழ்நாட்டுக்குள்ளே தனியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நம்மளாம் கொஞ்சம் அறிவாளியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஆனால் அந்த அறிவை மழுங்கடிக்கிற மாதிரி திருட்டு திமுக வேலை பண்ணும்போது அவங்க பின்னாடி போகாதீங்களான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. திரும்பி அவங்க பின்னாடி தான் போகிறீங்க. அப்புறம் ஒரு கூட்டம் ஒன்று தெரியுது, ஆமை கொஞ்சம் கூட்டம், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த பரதேசி பின்னாடி போய் திரியிறீங்க. அவன் நாய் இங்கே வாயை வச்சு அங்கே வாயை வச்சு கடைசியில் பிஜேபி கிட்ட போய் வாயை வச்சுக்கிட்டு தெரியுறான் அந்த சீமான்ற எச்சக்கலை பையன். அந்த நாய் பின்னாடி ஏன் போகிறீங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி போய் வீணாக போகிறீங்களே, கொஞ்சமாவது திருந்துங்க அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸை நான் நேற்று ஒரு வீடியோ போட்டு செம்மையாக வச்சு செஞ்சு விட்டேன் இன்ஸ்டாகிராமில். அதில் முட்டாள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு நிறைய பேர் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை முட்டாள்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வருத்தப்படலை. முட்டாளாக இருக்கும்போது முட்டாள்னு தானே நம்ம சொல்லணும். முட்டாள்னு சொன்னால் தானே இல்லை நான் முட்டாள் இல்லை நான் அறிவாளின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப், நான் முட்டாள் இல்லை அப்படின்னு. ஏன்னா நான் ஏன் காமிச்சு தெரியுமா, நான் முட்டாள் இல்லைன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்களும் முட்டாள்கள் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்க. முக்கியமாக இந்த மாதிரி திருட்டு பசங்க முன்னாடிலாம் போகாதீங்க, வாழ்க்கை வீணாக போயிடும். அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, see you on another video. Love you all, take care, bye bye.